ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் ஹவுஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக நான் வந்து வீடியோ போடலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் எனக்கு என்னோட பெரிய பிரச்சனையே வந்து என்னோடய கம்ப்யூட்டர் தான். ஸோ அது பயங்கரமாக குழப்பம் பண்ணிகிட்ருக்கு. அதனாலேயே வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. இன்றைக்கி காலையில் வெயிட்டு செக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 76.600 இருந்துச்சு. வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா விளக்கம் போல் தண்ணி குடிச்சிருந்தேன். ஃபேஸ் காணும்னு நினச்சேன். பட் நானே வந்து செல்ஃபாக வீடியோ எடுக்கிறது இல்லையா, செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ எடிட்டிங் பார்க்குறப்போ முகம் பாதி தெரியவே மாட்டேங்குது. ஸோ காலையில் எழும்பினோன்னா வெயிட்டு செக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக தண்ணி குடிக்கிறது தான். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு கொய்யாவும் ஒரு ஆப்பிளும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்ச நாளாகவே பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி முட்டை பிரியாணி செய்யலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு தானே, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். காலை உணவு எடுத்ததுக்கப்புறமா பிரியாணிக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி முட்டை பிரியாணி செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி முட்டை பிரியாணி அடிக்கடி செய்வேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், 2 சமமாக எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு பிரியாணிக்கான மசாலா எல்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வந்து சும்மா நம்ம லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். வதக்கி கொடுத்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதில் வந்து கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இது ஒரு சிம்பிளான பிரியாணி மெத்தட், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி அப்படின்னாலே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்த்துக்கிறேன். பிரியாணி நான் நிறைய மெத்தடில் பண்ணுவேன். அதாவது இங்கே கேரளாவில் பண்ணுற பிரியாணி மெத்தட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறது, தமிழ்நாடு பிரியாணி, இந்த மாதிரி எல்லா மெத்தட் பிரியாணியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நான் பண்ணிவிடுவேன். அப்புறம் கடைசியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா வதங்க விடுவோம். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா ஒரு மாதிரி அடி பிடிக்கும். அதனால் நான் போட மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை வந்து ஒரு ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் ஏதாவது வச்சு இல்லைனா கை வச்சு நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோஸில் வந்து லைட்டிங் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். நான் நேச்சுரல் லைட்டிங்லேயே இது பண்ணுறேன். இன்னும் நான் அதுக்கான ரிங் லைட் எதுவும் யூஸ் பண்ணலை. இப்போது முட்டையை நல்லா உடச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன்னா இப்போ இதில் வந்து மசாலா ஆட் பண்ணலாம். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள். பிரியாணி மசாலா இருக்குது அப்படின்னா பிரியாணி மசாலா போடலாம். நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறது கிடையாது. நார்மலாக வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்னென்ன மசாலா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா போட்டுக்கோங்க. சிலர் வந்து மசாலா நிறைய போட்டு சாப்பிடுவாங்க, சிலர் வந்து லைட்டாக போடுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப மசாலா சேர்க்குறது பிடிக்காது. நான் கொஞ்சம் லைட்டாக தான் சேர்ப்பேன். இப்போ இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் வந்து இதோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சா? இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம லைட்டாக இப்போதைக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணி மசாலா கூட சேர்ந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் என்னோடய வெயிட் லாஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, என்னோடய BMI பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 74 கிலோ வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து உடச்சி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறேன். நம்மளை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன். அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் அது ஊறட்டும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் சுண்டி மசாலா எல்லாம் நல்லா குழஞ்சி அப்படியே வந்துடுச்சு. தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே 2 கிளாஸ் அரிக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி குறைவாக ஊற்றுவேன். அதாவது ஒரு 1.25 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். சிலர் வந்து சரிசமமாக ஊற்றுவாங்க. ஆனால் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி குறைவாக ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த அரிசி வந்து கொஞ்சம் உதிரியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அரிசி கழுவி சுத்தம் பண்ணி ஊற போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு அந்த அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு ஏதாவது கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து எல்லாமே ஃபஸ்ட்டே போட்டுட்டேன் இல்லையா, அது கரெக்டாக இருக்கும்.
அப்படியே கிளறி விட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு விட்டு எடுத்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணி ஃபுல்லாக இதாகிடுச்சா அப்படிங்கிறத, தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சா அப்படிங்கிறத ஒரு குச்சி ஏதாவது வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், வேக வச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறேன். 3 முட்டை நம்ம உடச்சி சேர்த்தோம். 3 முட்டை வேக வச்சு சேர்த்துருக்கோம். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட. நீங்கள் அந்த மசாலா கூட வேணும்னாலும் இந்த முட்டையை போட்டு கிளறி எடுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி சுண்டிடுச்சா அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள், பிரியாணி மணக்க ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை பிரியாணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, இருந்தாலும் நான் பண்ணுற மெத்தடை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி டயட்டில் இருக்கேன்னா எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால் செஞ்சுட்டேன்னா. அவ்வளோதான், இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வந்து நம்ம 1/4 டம்ளர் குறைவாக ஊற்றிருக்கனால அரிசி வந்து உதிரியாக வந்திருக்கு. இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஜீரக சம்பா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் லஞ்சுக்கும் கொஞ்சோண்டு பிரியாணியும் ஒரு முட்டையும் வச்சு எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் ரைத்தாலாம் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால் பிரியாணி செஞ்சுருந்தேன். டயட்டுன்னு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. என்னோடய வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட் வந்து 76.600 இருக்கேன்னா, என்னோட பிஎம்ஐ வெயிட் வந்து ஒரு 74.500 வரலாம். ஒரு 2.500 கேஜி நீ குறைக்கணும்னா அதை பொறுமையாக குறைக்கலாம் அப்படின்ட்டு டயட் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். பிடிச்சதெல்லாம் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இப்போ பார்த்துக்கிறேன். ஈவினிங் வந்து மறுபடியும் ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். டின்னருக்கு வந்து முள்ளு சீத்தாப்பழம், இது வந்து மலை முந்திரின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் நாங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டில் இன்றைக்கி கொடுத்துடுவாங்க, அதனால் அதையே எனக்கு டின்னருக்கு எடுத்திருந்தேன். என்னோட டே எப்படி தான் போச்சு, உங்கள் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.